பரிசுத்த வேதாகமத்தில் நாம் எல்லாரும் தெரிந்துக்கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 32வது வசனத்தையும், ஆதியாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வைத்து இன்றைய நாளிலே நாங்கள் தேவனுடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஜலப்பிரளயம் பூமி மேல் உண்டான போது நோவா 600 வயதாக இருந்தார் என்று வாசிக்கிறோம். எனவே ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நான் இந்த நாளில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த வசனத்தை நான் நேற்றைய தினத்திலே தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் ஒரு காரியத்தை பேசினார். அதுதான், நான் நேற்று உபவாச கூட்டத்துக்கு எல்லாரும் கொண்டதாக முதல் நபராக நான் ஆலயத்துக்கு சென்று விடுவேன். அப்பொழுது நான் தன்னாக தெரிவிப்பேன். நிறைய ஜனங்கள் வரமாட்டார்கள். ஒரு 20 உபவாச கூட்டத்துக்கு வருவார்கள். ஞாயிற்றுக்கிழமையிலையும் கொஞ்சம் பேர் தான் வருவார்கள். ஆண்டவர் நான் கேட்ட, ஆண்டவரே, நான் இவ்வளவு காலமாக நான் தனியாக இருந்து உடைய சமூகத்திலிருந்து நான் ஜெபிக்கிறேன், எனக்கு நீ ஆத்மாக்களை தரமாட்டீரோ என்ற ஒரு கேள்வியோடு கூட நான் ஆண்டவர்களை ஜெபித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் புதிய ஆத்மாக்களை தாரும் என்று நான் ஜெபித்து எத்தனையோ பேருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றேன். எத்தனையோ பேரை நான் சபைக்கு வாருங்கள், வார்த்தை கேட்க வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் அழைப்பு விடுகிறோமே. ஏனாண்டவரை எல்லோரும் வரமாட்டேங்கிறார்கள். சபைகளில் கொஞ்சம் பேர் தான் ஆண்டவர் இருக்கிறார்கள். அதுபோல என்னுடைய திருச்சபையிலையும் ஆண்டவர் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எனக்கு ஆத்மாக்களை தரமாட்டீரோ என்று என்னுடைய உள்ளத்தில் ஏங்கி நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது, நான் அவர்களை கேட்ட பொழுது ஆண்டவர் இந்த 2 வார்த்தைகள் வாசிக்கப்பட்ட இந்த 2 வார்த்தைகளை காண்பித்து ஒரு அழகான ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை தான் நான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். என்னவென்றால், நோவாவுக்கு பாருங்கள், 500 வயதாகும் போது 3 பிள்ளைகளை அவன் பெற்றெடுக்கிறான். ஆனால் 600 வயதாகும் போது அங்கே நாம் பார்க்கிறோம், ஜலப்பிரளயம் வந்தது என்று பார்க்கிறோம். அப்படியானால் அவனோடு கூட தேவன் பேசிய 500வது வருடத்தில் தேவன் அவனுக்கு 500 வயசான போது தேவன் அவனோடு இடைப்படுகிறார், பேசுகிறார். அதுபோல 600வது வருடத்தில் ஜலப்பிரளயம், உலகமே அழியக்கூடிய பெரிய ஒரு ஜலப்பிரளயத்தை அவர் அனுப்பி உலகத்தையே அவர் தண்ணீரினாலே ஒரு தடவை அழித்து விடுகிறார். இப்பொழுது இந்த நோவாவுடைய 500 வயதுக்கும் நோவாவுடைய 600வது வயதுக்கும் இடையில கிட்டத்தட்ட நோவா 100 வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். 100 வருடங்கள், என்னை போல அவர்களை போல அல்ல. அவர் 100 வருடங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்து வெறும் 7 ஆத்மாக்களை அவர் அறுவடை செய்திருக்கிறார். அவரை சேர்த்தால் 8 ஆத்மாக்கள் தான் அந்த ஒரு சிறிய சபை அவர் சம்பாதிச்சிருக்கிறார். இதெல்லாம் தேவனோடு பேசுறார். இப்ப இந்த 100 வருடத்துல நோவா என்ன ஊழியம் செய்தார், எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தார் என்று நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது, நோவா முதலாவது செய்த ஊழியம் தன் குடும்பத்திற்காம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய 3 பிள்ளைகள் சேம், யாபேத், அது போல அவருடைய மனைவிமார் 3 பேர், மொத்தம் 7 பேருக்கு நோவா ஊழியம் செய்திருக்கிறார். இந்த 7 பேருக்கு ஊழியம் செய்து அவர் தனது குடும்பத்துக்காக முதலாவது அவர் ஊழியம் செய்தார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இந்த 6ஆம் அதிகாரத்துக்கு, ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது ஒரு அழகான ஒரு கதையை நாம் வாசிக்கிறோம். நிஜமா உண்மையாகவே 4000-5000 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை மோசே இதை சுருக்கமாக நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், இங்க சேம், காம், யாபேத் பிறந்து அவங்க வளர்ந்தாங்க. இப்போ வளரும் பொழுது இந்த 6ஆம் அதிகாரம் வரும் பொழுது தேவன் ஏன் இந்த பூமியை நான் படைச்சிருக்கணும், ஏன் நான் இந்த மனுஷனை படைச்சிருக்கணும்னு சொல்லி அவர் மனசுலாப்படுறாரு. அவர் ரொம்ப வேதனை அடைகிறார். அவர் மிகவும் அவருடைய உள்ளம் உடைச்சி போயிருக்கு. காரணம் கேட்டால், அவர் வெறுக்கிற காரியங்களை நோவாவுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் செய்தாங்க. தேவன் அனுபவிக்கிற காரியங்களை நோவா வாழ்ந்த காலத்துல அந்த மக்கள் செஞ்சபடினால தேவன் என்ன செய்யறாரு கேட்டா, அவர் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக திட்டமிடுகிறார். ஆனாலும் ஆண்டவர் இந்த உலகத்துல உள்ளவங்களுக்கு போயிட்டு தான் உலகத்தை அழிக்க போகின்ற காரியத்தை, தனியாலே அழிக்க போகின்ற காரியத்தை சொல்வதற்கு யாராவது இருக்க வேண்டும். அப்படியாக தேடி பார்க்கும்போது நோவா வாழ்ந்த காலத்துல நிறைய மக்கள் வாழ்ந்தாங்க. ஆனா அந்த அவர்கள் வாழ்ந்த காலத்துல நோவா மட்டும்தான் ஒரு நீதிமானாக, உத்தமனாக, தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்ததை குறித்து இந்த 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால நம்ம பார்க்கிறோம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல பெரிய ஒரு கிருபை கிடைச்சிட்டு சொல்றாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாங்கள் வாசிக்க முடிகிறது.
இப்ப நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கப்படினால தேவன் நோவாவோடு கூட பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றாரு, மனுஷனுடைய அக்கிரமெல்லாம் ரொம்ப பெருகி போயிருக்குது, நான் பூமி அழிக்க போறேன் சொல்றாரு. இப்ப இந்த 100 வருஷம் இந்த காரியங்களை வந்து தேவன் நோவாவோட ஏற்பட்டு சொல்றாரு. அதே போல நோவாவும் சும்மா இருக்கல, தன் குடும்பத்துக்கு மட்டும் அவர் சொல்லல. தேவன் இந்த பூமியை வந்து பெரிய ஒரு ஜலப்பிரளயத்தினால அழிக்க போறாரு. குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அவங்க சுற்றிலும் இருந்து அக்கம் பக்கத்துல இந்த எல்லாருக்கும் முழு உலகத்துக்கும் அந்த செய்தியை வந்து அந்த நாட்கள் அனுப்பி இருக்கக்கூடும். ஆனா அந்த மக்கள் அதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியவில்லை, அதை அவர்கள் நம்பவில்லை. தேவன் உலகத்தை தன்னைதான் அழிக்க போறார் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. சொல்ல போனால் அவர்கள் கர்த்தரை நம்பவில்லை. அதுபோல கர்த்தருக்கு அவர்கள் பயப்படாமல் அவர்கள் தேவன் விரும்பாத அருவருப்பான காரியங்கள் செய்தபடியால் தேவன் இந்த உலகத்தை அழிப்பதற்கு தீர்மானித்தார். உதாரணமாக ஒரு கல்வை செய்தால் தேவன் மன்னித்து விடுவார். அதுபோல ஒரு பொய்யை சொன்னால் தேவன் மன்னித்து விடுவார். ஒரு விபச்சாரத்தை செய்தால் தேவன் மன்னித்து விடுவார். தேவன் கிருபை உள்ளவர். அதனால்தான் தேவன் நோவாவுக்கு மேல கிருபையை கொடுத்தார். ஆனா அதை விட மேலான பெரிய பாவங்கள் நடைபெற்று இருக்கிறது. அதுதான் தேவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு கோபம் வந்து உலகத்தை தனியால் அடிக்கிறது தீர்மானிச்சார். பார்க்கிறோம், நம்ம வேதாந்த காலத்தில் படிக்கும் பொழுது கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அங்க வந்து ஆணோடு பெண்ணோடும் அவர்கள் அதாவது ஓரினை சேர்க்கை தகாத உறவுகளை வைத்திருந்தார்கள். அதுபோல பலவிதமான தேவனுக்கு விரோதமான பாவங்களை அவர்கள் செய்யப்படினால்தான் தேவன் இவ்வளவு பெரிய ஒரு தீர்மானத்திருந்தார், இவ்வளவு பெரிய ஒரு கோபம் அவருக்கு வந்துச்சுன்னு சொல்லி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டில்லை. தேவன் ஏன் அவர் படைத்த வேதத்தை அவ்வளவு சீக்கிரமாக அவர் அழிக்க வேண்டும்? உலகத்தை படைச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஏன் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும்? அப்படியானால் அங்க வந்து ஒரு நமக்கு தெரியல, ஆனா பெரிய ஒரு பாவங்கள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. பெரிய ஒரு அக்கிரமம், பெரிய ஒரு பொல்லாத காரியம் அங்கே நடைபெற்றிருக்கிறது. அவங்க உள்ளமெல்லாம் கெட்டதா இருந்துச்சு, அவங்களுடைய தோற்றமெல்லாம் கெட்டதா இருந்துச்சு, அவங்களோட வார்த்தை எல்லாமே கெட்டது. எல்லாமே அவங்களுடைய சம்பூர்ண செயல்பாடுகள் மிகவும் கேடுள்ளதாகவும் அருவருப்பானதும் மிகவும் கெட்டதாகவும் இருந்தபடினால்தான் தேவன் உலகத்தையே தன்னால் அழிக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்தார் என்று அவதானிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழல் தான் நோவாவுக்கு தேவனிடத்திலிருந்து அவருடைய கிருபை, அவருடைய கருணையும் அளவில்லாத அந்த அன்பும் நோவாவுக்கு கிடைக்கும். அதுக்கு காரணம் என்ன கேட்டா, அந்த வாழ்ந்த மக்களுக்குள்ளே தேவன் அந்த நோவா மிகவும் உண்மை உள்ள மனுஷனாக, உத்தம உள்ள மனுஷனாக, நீதிமானாக அவன் வாழ்ந்தபடினால, அவன் தேவனுக்கு பயப்பட்டு தேவனோடு கூட அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடினால தேவன் நோவாவுக்கு வந்து கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் தேவன் நோவாவை காப்பாற்ற வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து சொல்றாரு. நீ வந்து கொப்பர் மரத்தினாலே ஒரு பேழையை உண்டு பண்ண, உயரத்தை அகலத்தை நீளத்தை சொல்லி நோவா சொல்றாரு, ஒரு பேழையை உண்டு பண்ணு சொல்லி. பாருங்க, நோவா வந்து கிட்டத்தட்ட 100 வருடங்கள் அந்த பேழையை அவர் கட்டினார்னு சொல்லி, இந்த 500 வயசுக்கும் 6வது வயசுக்கும் நம்ம சொல்லிப்பாங்க 100 வருட இடைக்காலம். இந்த 100 வருட இடைக்காலத்தில் அவர் வந்து அவருடைய ஊழியம் என்னன்னு கேட்டார், குடும்பத்துக்கு ஊழியம் செய்தார். அது போல அவர் வந்து பேழையை கட்டினார், அந்த பிள்ளைகளுடைய தேவையை சந்தித்தார். அவர் மிகவும் பாடுபட்டு அந்த பேழையை கட்டார். அது மாத்திரமல்ல, அக்கம் பக்கம் இருந்த எல்லாருக்கும் தேவன் உலகத்தை அழிக்க போகிறார், எல்லாரும் மனதிருங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், கர்த்தர் உலகத்தை அழிக்க போறாரு, எல்லாரும் இந்த பேழைக்குள்ள வாங்க சொல்லி அவர் கூப்பிட்டிருக்க கூடும், அவர் அழைப்பு கொடுத்திருக்க கூடும். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் நம்பவில்லை, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் பார்க்கிறோம், நோவாவுக்கு 6வது வயசுல வரும் பொழுது அங்கே ஜலப்பிரளயம் ஆரம்பிச்சு அங்கே பூமியிலிருந்து யாரும் வாழ்ந்து போய் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதர், மிருகங்கள் கூட அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு, நோவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜோடாக வேலைக்குள்ளே பிரவேசித்தது. ஆனால் 6 அறிவு படைத்த மனிதர்களோ அவர்கள் நோவாவுடைய வார்த்தைக்கோ கர்த்தருடைய வார்த்தைக்கோ கீழ்ப்படியாமல் அவர்கள் செய்த பாவத்தையே இன்னும் அதிகமாக செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே திடீரென்று ஜலப்பிரளயம் வந்து வானத்திலும் பூமியிலும் சகல மதங்களும் திறக்கப்பட்டு அங்கே சகல மனிதர்களையும் வாரிக்கொண்டு போனது. ஒரு மனிதன் கூட எங்கள் நோவாவுடைய குடும்பத்தை தவிர 8 பேரை தவிர அது யாருமே காப்பாற்றப்படவில்லை. நோவாவுடைய குடும்பமும் அந்த அது பேருக்குள்ளே பிரவேசித்த மிருகங்களும் மாத்திரமே பார்க்கிறோம் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே
இந்த வார்த்தைகளை தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கும் போது தேவன் இன்னொரு வார்த்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதான் நான் நினைக்கின்றேன் மத்தேயு சுவிசேஷத்தில் தான் அந்த வார்த்தை இருக்கிறது. நீங்க பாருங்க, இதுல தேவன் எனக்கு ஒரு கற்றுக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, நான் ஒரு ரகசியத்தையும் நான் உங்களுக்கு நானே சொல்ல விரும்புகிறேன். நீங்க பார்க்கலாம், எல்லாரும் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல 37-39 வரைக்கும் நீங்க குறிச்சு வச்சு பாருங்க. மிக முக்கியமான வேத பகுதி. அதுபோல லூக்கா சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24-30ஆம் அதிகாரம் வசனத்தையும் குறிச்சு வச்சு நீங்க மிக வாசிங்க. அதுல முக்கியமான வசனத்தை மட்டும் நான் பேசுவது விரும்புகிறேன். நான் சொல்றேன் என்ன கேட்டா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா வேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் அவர்கள் வாழ்ந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் பாவத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டு சொல்றாரு, நோவாவுடைய காலத்துல எப்படி நடந்துச்சோ அது என்னன்னு கேட்டா, அவர் சொல்ல திடீர்னு வந்து ஜலப்பிரளயத்தை பத்தி பேசுறாரு. திடீர்னு வந்து நோவா பிரசங்கிட்டாரு, நீதியை குறித்து பிரசங்கிட்டாரு. அவர் நச்சையை சொன்னாரு, எல்லாம் வாங்க பேழைக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா வரல. இன்னைக்கு நம்ம கூப்பிடுறோம், எல்லாம் இயேசுகிட்ட வாங்க, பாவமன்னிப்பு உங்களுக்கு இலவசம், வாங்க சபையோட பேழைக்குள்ள வாங்க, இயேசு வரப்போறான்னு சொல்லி அந்த பிரசங்கிக்கிறது போல அன்னைக்கு நோவாவும் சொன்னாரு, எல்லாரும் அந்த பேழைக்குள்ள வந்துருங்க, நீங்க காப்பாற்றப்படுன்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கும் வரல, 8 பேர் தான். இன்னைக்கும் கூட அந்த சபைகள்ல கொஞ்சம் பேர் இருக்கிறதுக்காக காரணம் கேட்டா, கொஞ்சம் பேர் தான் பரலோகத்துக்கு போறாங்க. அநேகர் நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போறது நம்ம விரும்புறோம், ஆனா கொஞ்சம் பேர் தான் பரலோகத்துக்கு போக போறாங்க. அது நோவாவுடைய பேரை போல சபைக்கு வருகிற, சபையில இருக்கிற அந்த ஜனங்கள் மாத்திரம், அதாவது அந்த பேரையாகிய சபை, அந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவாங்க. மற்றவங்க அவ்வளவு பேருமே கைவிடப்படுவார்கள். ஒரு நொடி பொழுதுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து சபை மனவாட்டிய வந்து ஆண்டவர் கொண்டுகிட்டு போயிடுவாரு. மற்றவங்க அவ்வளவு பேருமே கைவிடப்படுவாங்க சொல்லி ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்தினார். என்னோட கூட அன்னைக்கு பேசினார் நேற்று தினத்துல வந்து. ஆகவே நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்துச்சோ அதே போலதான் இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது நடக்கும். ஒரு நொடி பொழுதுல நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நொடி பொழுதுல நாம் அவரோடு கூட நாங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஒரு நொடி பொழுது நம்ம பரலோகத்துக்குள்ள அவரோடு கூட எங்களுக்கு பிரவேசிக்கிறதுக்கு முடியும். ஆகவே இந்த வசனங்களை கொண்டு தேவன் என்னோடு கூட அவர் என்னை தேற்றினார். நான் சொன்ன ஒரு ரகசியத்தை நான் சொல்லுவேன் சொன்னேன். தேவனோடு பேசிய ஒரு காரியம், ஒரு மனுஷனுக்கு எப்பொழுது ரட்சிப்பு இந்த அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலத்துல நம்ம இந்த பரிசுத்த காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாம நினைக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு போயிட்டு சுவிசேஷம் சொன்ன உடனே ரட்சிக்கப்பட்டுருவான்னு சொல்லி. சிலர் சொன்ன உடனே ரட்சிக்கப்படுவாங்க, சிலர் காலம் தாமதிக்கப்படும், சிலர் கடைசியா சாக போற இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இறந்தவங்க கூட இருக்காங்க. அப்ப தேவனுக்கு சொன்ன ஒரு காரியம், இயேசு நமக்கு ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பின் காலம் என்னன்னு கேட்டா, அவன் பிறக்கிறதுல இருந்து அவன் சாக வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு ரட்சிப்பின் காலத்தை கொடுக்கிறார். அவன் அதான் அவனுடைய கிருபையின் காலம். மனுஷன் பிறந்த இருந்து சாக வரைக்கும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவன் சாகவனுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைந்து பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு அதான் அவனுக்கு ரட்சிப்பின் காலம். அதான் அவனுக்கு கிருபையின் காலம். அப்ப ஆகவே தேவன் எனக்கு சொல்ற ரகசியம். ஆகவே பாருங்க, இந்த வாய்ப்பை தேவன் மறைக்க முன்னுக்கு சிலர் வந்து 50 வயசுல இருந்து போயிருந்தாங்க, சிலர் 60 வயசுல இருந்து போயிருந்தாங்க, சிலர் 80, சிலர் 100, 120 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு அந்த கிருபை கொடுக்கிறார். இந்த 120 வருடம் ஒரு மனுஷன் அந்த 120 வருடம் வாழ்றதுக்கு தேவன் ஏன் அவனை வருஷத்தை கொடுக்குறாரு? இன்னைக்கு ரசிக்கப்படுவான், நாளைக்கு ரசிக்கப்படுவான், நாளைக்கு ரசிக்கப்படுவான், 20 வயசுல ரசிக்கப்படுவான், 30 வயசுல ரசிக்கப்படுவான், 40, 50, 100. ஆண்டவர் ஒரு மனுஷன் பிறகு மறைக்கும் வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு அவர் ரசிக்கப்படுறதுக்கு. நோவாவுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு 100 வருஷம் வாய்ப்பு கொடுத்தாரு அவர் ரசிக்கப்படுறதுக்கு. ஆனா ஒரு பிள்ளையாவது ரசிக்கப்படல, நோவாவுடைய குடும்பத்தை தவிர. அதே போல இன்னைக்கு ஊழியம் செய்யற நானும் நீங்களும் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு ஆத்மா தாகத்தோடு கூட நான் அலைந்து திரிகிறோம். சபைக்கு வார நாட்கள் விஷயத்தையும் போயிட்டு சபைக்கு வாங்கம்மா வாழையான்னு சொல்லிட்டு வாரோம். ஆனா வராத நேரத்துல எங்களோட உள்ளம் எவ்வளவுலாம் உடைஞ்சு போகுது, ஆத்மா தாகத்துல எங்களோட கண்கள் எவ்வளவா ஏகிறது, இருதயம் எவ்வளவு நொறுங்கி போகுது, அது கர்த்தருக்கு தெரியும். ஆனா நிச்சயமாக எங்களுக்கு பிரதிபலன் உண்டு. நோவாவுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது போல நானும் நீங்கள் காப்பாற்றப்படுவது நிச்சயம். ஆமென். அது போல எங்களோடு கூட எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள், சபைக்குள் இருக்கிற ஆத்துமாக்கள் காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆகவே அன்பான தேவனுடைய ஜனங்களே, ஊழியர்களே, பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவன் உங்களுக்கு இந்த கொடுத்த இந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் ஒருவர் தேர்ந்தெடுத்தவர்களாக நாம இருக்கிறோம். இப்ப பாருங்க, பரிசுத்த வேதாகம் தெளிவாகவே நமக்கு சொல்லுது, தேவன் இந்த உலகத்தை இனிமே நான் தண்ணியினால் அழிக்க மாட்டேன்னு சொல்லி வானங்களை வச்சாங்க. இனிமே நான் உலகத்தை அக்கினிக்கீரை ஆகுன்னு சொல்லி கருத்து சொல்லுகிறாரு. பாருங்க, இன்னைக்கு தேசத்துல பாஸ்டர் ஒரு ஜெப விண்ணப்பத்தை கொண்டு வந்திருந்தார். அமெரிக்கா தேசத்துல 10,000 குடும்பங்களுக்கு மேலாக நேற்றைய தினமாகும் பொழுது வீடுகள் எரிக்கப்பட்டது. 5,000 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அது நிச்சயமா மாறி போயிடுச்சு. அந்த அக்னியை யாராலுமே அணைக்க முடியல. அது ஒரு காட்டுத்தீ. நான் ஒரு நியாயத்திற்கு நான் சொல்ல வரல. ஆனா ஆண்டு சொல்றாரு, இந்த உலகத்தை நான் அக்கினிக்கு எதிராக வச்சிருக்கிறேன். கடைசி நாட்கள்ல ஆண்டவர் உலகத்தை அக்கினியாலத்தான் நியாயம் தீர்ப்பாரு, அக்கினியாலத்தான் தண்டனை கொடுப்பாரு சொல்ல பார்க்கிறோம். விசேஷமாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே சதா காலத்திலும் சந்தோஷமும் சமாதானமும் விடுதலை என்றதைக்கு உண்டு. ஆனா இயேசுவை அந்த கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் காலத்துல, இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்படாம மறைத்து போற ஒவ்வொருவருக்கும் அந்த அக்கினி அங்கே காத்திருக்கு. பிசாசுக்காய் படைக்கப்பட்ட நரகத்திலே, பிசாசு இருக்கிற நரகத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை மறுதளிக்கிறவர்கள், அவர்களுக்கு நியாயத்தை கொண்டு எங்கள் நரகத்திலே அவர்கள் வேதனை பண்ணுவார்கள். இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்லி என்னுடைய தேவனுக்கு கொடுத்த வார்த்தை நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நான் எழுதி வச்சிருந்தேன். அந்த வார்த்தையை நாம் பேதுரு புத்தகத்தில் தான் நான் வாசிச்சிருக்கேன். அந்த வார்த்தையை பார்ப்போம். பேதுரு புத்தகம் 1 பேதுரு புத்தகம் நீங்க 3ஆம் அதிகாரம் 19-20 வாசின்னு சொன்னா அந்த வசனத்தில் அழகா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க காவலில் உள்ள ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து உயிர் செலுத்தி அங்க போய் பிரசங்கித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன ரகசியம் சொன்னோம்? நோவாவுடைய காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு சரி 2வது வாய்ப்பு கிடைச்சிச்சு. இயேசு உயிர் செலுத்த பிறகு அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு, கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு பிரசங்கித்தாங்க. ஆனா உயிரோடு இருக்கிற இந்த பூமியில இப்ப தற்காலத்துல உயிரோடு இருக்கிறவங்களுக்கு 2வது வாய்ப்பு என்பது மறைத்து போன பின்பு இல்லை. அங்க வெளிப்படுத்துற விஷயத்தை தெளிவா சொல்லுது. அவர்கள் நியாயத்தில் படிவார்கள். அவர்களுக்கு தண்டனைக்குரிய பங்களிப்பு சொல்லப்பட்டது. பாருங்க, அவங்களுக்கும் 100 வருஷம் தான். இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு 100 வருஷம் 120 வருஷம் தான் ஆண்டுபடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஆண்டுடைய பார்வையில அவருடைய தேவன் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்ததை குறித்து நம்ம எவ்வளவு அனுமதியோடு, கணவரோடு, சந்தோஷத்தோடு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் கடமைப்படும். யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். அந்த இயேசு கிறிஸ்துவின் பேரையா இந்த சபைக்குள்ள நம்ம வந்துட்டோம். பெரிய உண்மைக்குமே இன்னைக்கு நிறைய பேருக்கு ரட்சிக்கப்பட்டு வாராங்க, சபைகளுக்கெல்லாம் போறாங்க, நம்ம பார்க்கிறோம். ஆனா என்ன கேட்கிறாங்க? பணம், பொருள், அப்படி வாழணும், இப்படி வாழணும். இல்லை, எங்களுக்கு இயேசு கொடுத்த ரட்சிப்புக்கே நோய் இருந்தா கூட பரவாயில்லை. ஆனா அதை விட ஆத்மாவில் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்த நோய் சுகமாக சபையை விட்டு போயிருக்காங்க. அவங்க ஜெபிச்சு அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லாட்டி சபையை விட்டு போயிடுறாங்க. யோசிக்கிறாங்கல்ல, இயேசு எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறான், எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறான், எனக்கு பரலோக ராஜ்யத்தை, இதை விட ஆசீர்வாதம் எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? பணத்தை விட, பொருளை விட, சுகத்தை விட, அற்புதத்தை விட எங்களுக்கு இயேசு வெளிமதிக்க முடியாத ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இதுதான் பெரிய சொத்து, இதான் எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதை நாம் மக்களுக்கு நாம் விளக்கப்படுத்த இருக்கிறோம். பணம் அல்ல, பொருள் அல்ல, வீடு வாசல் அல்ல, சொத்து சோகம் அல்ல, தங்கம் வெள்ளி பொருள் அல்ல, அற்புதம் அல்ல, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு தேவன் இலவசமாய் தந்திருக்கிறார். இப்போது மறித்தால் ஒன்று கொண்டு வரவில்லை, ஒன்று கொண்டு போவதில்லை, நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவது நிச்சயமே. இதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள, மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை, நாம் கடமைப்பட்டுக்கிறோம். பாருங்க, கைவிடப்பட்டவர்கள் அவருக்கு 2வது வாய்ப்பே இல்லை. அவர்கள் இருந்து போயிட்டாருன்னு சொன்னான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம பாவ மன்னிப்பு பெறாம அவங்க மறைச்சிட்டாங்கன்னு சொன்னோம். அவங்களுக்கு சதா காலங்களிலும் நித்தியமாய் அவங்க நரகத்தில் போய் என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு போகிற ஆத்மாக்கள் ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த பொறுப்பை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நிறைய பேர் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா ஆவியானுடைய உதவியோடு கூட பஸ்ல போறவங்களுக்கு, நம்ம காண்பவர்களுக்கு, பணக்கார ஏழை பார்க்காம நாம் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ இயேசு வரும்போது அப்படி நடக்கும் நம்ம சொல்லி வாசிக்கிறோமே. நோவாவுடைய காலத்தில் அவங்க பாவத்தில் வாழ்ந்தாங்க,
இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவருடைய கண்கள் பிசாசனுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கண்ணை திறந்து விட்டுட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் ஆளுக்குரிய கண்கள் ஆர்டர் கொடுத்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆண்டவர். அவருக்கு எவ்வளவு நம்ம நன்றி செலுத்துகிறாங்க. ஆனா உலகத்தில் இருந்த மனிதர்களுக்கு ஐயோ பாவம், அவங்களுக்கு தெரியல. பிசாசம் கண்ணை மூடி வச்சிருக்கான், மனக்கண்ணை மூடி வச்சிருக்கான், இருதயத்தை மூடி வச்சிருக்கான். ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனா நம்மளுடைய கணக்கு கேட்பாங்க, மகனே மகளே, அந்த மனிதனுக்கு நீ சுவிதத்தை சொன்னியா, நடத்தி சொன்னியா, நீ சொல்லியிருந்தா சொந்தத்துக்கு வந்துருப்பானே, கணக்கு கேட்பாரு. எங்களுக்கு ஒரு பொறுப்பு. நீ நிறைய பேர் வச்சுக்கப்பட்டு நான் மட்டும் பண்ணணும் போனா போதும் நினைக்கிறாங்க. தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் கொடுத்த எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். மத்திய கடைசி அதிகாரம் கடைசி வசனங்கள் 28ஆம் அதிகாரம் 18வது 19ஆம் வசனம் இல்லை. நீங்க போங்க, மற்றவங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க, பேச ஆக்குங்க, ஞானத்தில் கொடுங்க, கற்றுக் கொடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுங்க சொல்லி இருக்கிறாரு. கட்டளை நம்ம நிறைவேற்றுவோமா? உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. எப்படியாவது அழிந்து போற ஆத்து மக்களை பரவ ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பது, கட்டளை சபையில் கொண்டு வந்து சேர்ப்பது உங்களுக்கு நினைக்கும் பெரிய ஒரு பொறுப்பாயிருக்கிறது. என்ன விளக்கடையை கொடுத்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது சத்தியத்தை சொல்லி அவர்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்து அவருக்கு ரட்சிப்பை கொடுப்பது கர்த்தர் பிள்ளைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை மற்றவங்களுக்கு கொடுக்கிறது, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டா பரவத்துல தேவ தூதர்கள் கூட கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. ஆகவே இந்த உலகத்துல எல்லாரும் இந்த உலகம் பணம் பாடம் பணத்துக்கு போய்கிட்டு இருக்குது, பொருள் பிடிப்பு கொஞ்சம் எல்லாரும் நல்லா தெரியுது. எல்லாருக்கும் பொருளாதார பிரச்சனை, எல்லாருக்கும் பண பிரச்சனை, நிறைய தேவை இருக்குது, எல்லாருக்கும் பிடிப்பு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்தை அறிந்தவர்கள் மாத்திரம் அவர் இயேசுக்காய் கடைசி வரைக்கும் இருப்பார்கள். ஆகவே இந்த ராத்திரி வேலையில இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஊழியர்கள், விசுவாசிகள், சிறு பிள்ளைகளே, எங்களுக்கு கருத்து ஒரு கடமை, ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதான் மற்றவர்களுக்கு போய் 2025ஆம் ஆண்டு நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டு மற்றவர்களுக்கு போய் நம் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி கற்றுக் கொடுத்து இந்த ரட்சிப்பை பற்றி நாம் கற்றுக் கொடுத்து நான் யார் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இல்லை. இல்லை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜாதி இருக்காங்க. அது இந்த நாட்டில் இருக்க புத்த சமயமாக இருக்கலாம், இந்து சமயமாக இருக்கலாம், இஸ்லாம் சமயமாக இருக்கலாம், யூத சமயமாக இருக்கலாம், அல்லது வேறு நாடுகள் இருக்க எந்த சமயமாக இருக்கலாம். அவங்க எல்லாருக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி, இந்த வெற்றிக்கப்படாதவர்களாக கூட இருக்கலாம், நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க. அவனை கிட்டத்தில் இருக்கிற சபைக்கு நீங்க அவனை போயிட்டு இயேசுவை பற்றி கொஞ்சம் அந்த சபைக்கு போதத்தை கேட்டு கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக இயேசு உங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார், உங்கள் அக்களுக்கு சுத்திகரிப்பார், ரத்தத்தை ஊற்றி உங்களை பரிசுத்தப்படுத்தி அவர் உங்கள் மகனாக அவர் ஏற்றுக்கொள்வாரு. ஆகவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே கத்தத்தானே ஆசீர்வதிப்பாராக, உங்கள் வழிபடுத்துவாராக. பிதாக்குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட கத்தனை இருப்பாராக. God bless you. Amen.